சரத் சார் பத்தி பேசியாவலாம். கிட்டத்தட்ட ஆமா தமிழ்ல நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படியான ஒரு வைபான சரத் சார் நாங்க இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பழைய படங்கள்லயே அந்த தென்காசி பட்டணம் இந்த டைம்ல பார்த்தோம்னா ஒரு வைப்ரண்டான சரத் சார் நாங்க பார்த்துருப்போம். பயங்கர சூப்பர் கில்ட் இட் கிரேசியா அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல. அவரு ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். இப்போ நீங்க இது நான் சொல்லும்போது நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒப்சர்வ் பண்ணாதவங்க இது ஒப்சர்வ் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் நடிக்கும்போது ஒரு நார்மல் ஹியூமன் நம்ம பேசும்போது நம்ம ஐபால்ஸ் நம்ம தெரியாமலே டிக் 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 இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு நேச்சுரல் ஹியூமன் ஐ திங்க். அன்கான்சியஸா அவர் அன்கான்சியஸா நிறைய விஷயம், அது அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம. ஆனா அதை ஒப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அது ரொம்ப நேச்சுரலாவே அந்த டயலாக் டெலிவரி பண்றாரு, அந்த மூட் கேட்ச் பண்றாரு. அதுக்கு மேல அவர் அந்த கேரக்டருக்காக இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அதுக்கு மேல ஏத்தலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாம் அது ஜஸ்ட் ஃபினாமினல் யார். லைக் அது ஐ திங்க் இவ்வளோ வருஷம் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது இட்ஸ் ரிஃப்ளெக்டிங். அவர் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு சரத் சார். ஆக்டரோட ஹி இஸ் அ குட் ஹியூமன். ஏன்னா நான் செட்டில் இருக்கேன், நான் அது சக்ஸஸ் மீட்ல கூட நான் சொல்லிட்டேன். என்ன எங்கேயாச்சும் பார்த்தா இல்லை எனக்கு தெரியாது ஆக்சுவலி, வி டோன்ட் சி மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர். ஆனாலும் ஹீல் சீமியில் அவரு பண்ணும். அது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு செம மோட்டிவேஷனா இருக்கும் ப்ரோ. நாம சம்டைம் நம்ம டென்ஷன்ல இருப்போம், அதுல இருப்போம், இதுல இருப்போம். அவரு ஜாலியா தான் இருக்கிறாரு, ஃபுல் டைம் ஜாலியா வருவாரு, அந்த எனர்ஜில வருவாரு, அந்த எனர்ஜி தான் போவாரு ஃபுல்லா, அந்த ஒரு ஹைட் அண்ட் எனர்ஜில இருப்பாரு அவரு. அப்ப என்ன அப்பப்போ பார்க்கும்போது ஹீல் பி லைக் ஏதோ தெரியாது என்ன சொல்றான்னு தெரியாது, அது மிமிக் அந்த எனர்ஜில எனக்கு ஒரு இன்விசிபிள் எனர்ஜி இருக்கும் அவர் சொல்லும்போது. ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஓகே.